ஜெயித்து விடக்கூடாது என்பதற்காகவோ அல்லது யாருக்கு இந்த எதிர்ப்பை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த தேர்தலை புறக்கணிச்சாங்களோ அவங்களுக்கே அது சாதகமா போயிடுச்சு அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. உங்க கருத்து? உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி தம்பி கார்த்தி சொன்னார் ஜனநாயக ரீதியில் இந்த தேர்தல் நடக்கலை அப்படின்னு. மதிப்புரிய சகோதரர் கருணா சொன்னார் ஜனநாயக ரீதியில் நடைபெற்று மக்கள் வாக்களித்தார்கள், அந்த மக்களை கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சகோதரர் சொன்னார். நான் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலை பார்த்து வருவேன் என்கிற முறையில் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் 1967 தேர்தலில் நான் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனாக 13 வயசுலேயே உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டேன். இந்த 67, 71 காலகட்டத்திலேருந்து எல்லா தேர்தல்களையும் பார்த்து வருவேன் என்கிற முறையில் நான் சொல்கிறேன். 1952, 57 காலகட்டத்தில் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டத்திலேயே வாக்குக்கு பணம் கொடுப்பது என்பது வந்தது. நீங்கள் கூலி வேலை செய்கிற சாதாரண மக்கள் அன்று வாக்குச்சாவடிக்கு வந்தால் கூலியை இழந்து விடுவார்கள். அதனால் ₹1, ₹2 கொடுத்தாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற இசைமேதை இளையராஜாவுடைய சகோதரர், மூத்த சகோதரர் பாவலர் வரதராசன் பொது உடைமை கட்சி மேடைகளில் பாடுவார், ₹1 தாரேன், ஒரு ஒன்னப்பு தட்டும் தாரேன், ஓட்டு போடுற பெண்ணை நீ இந்த சின்னத்தில் போடுன்னு. உடனே அந்த பொண்ணு பாடும், ₹1 வேணாம், ஒன்னப்பு தட்டு வேணாம், நீங்கள் ஆளை ஏய்க்கிற கூட்டம், நாங்கள் அதில் போட மாட்டோம். அப்போவே வந்துருச்சு. இது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் வாழும் பகுதிகளில் ₹2, ₹5 தம்பி சொன்னார்ல பேரறிஞர் அண்ணாவை எதிர்த்து நின்ன நடேச முதலியார் ₹5 அதை பெருமாளுடைய படத்தையும் வச்சு சத்தியம் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை அண்ணாட்ட 2-3 பஸ் ஓனர்கள் கேட்டிருக்காங்க, நாங்கள் பணம் தர்றோம், நீங்கள் அதே மாதிரி நம்ம போய் கொடுப்போம் அப்படின்னு போது தம்பி சொன்ன அந்த வசனத்தை சொல்லி தான் சொன்னார், ஜனநாயக ரீதியில் நான் ஒருபோதும் பணம் கொடுத்து வாக்கு வாங்க மாட்டேன், என்னுடைய சேவைக்கு மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டார். காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடைத்தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமாக பணம் கொடுக்கறது வந்தது. அது வரைக்குமான இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்சி வெற்றி பெறும், ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளும் வெற்றி பெறும். அதுக்கு அண்மை கால உதாரணம் பணம் கொடுக்கிற அந்த குற்றச்சாட்டு அப்படின்றது இடைத்தேர்தலில் மட்டும் இல்லை, அது வழக்கமாக நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்கள்லையும் சரி மக்களவை தேர்தல்கள்லையும் அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இடைத்தேர்தல் அப்படின்னும் போது மட்டும் அது தனியாக ஒரு விஷயமா அல்லது ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு விஷயமாக மட்டும் சொல்லப்படுதா? இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ 89 ஒரு இடைத்தேர்தல் வந்தது, மருங்காபுரி மதுரை மத்திய தொகுதியில் வந்தது. அந்த தொகுதியில் அணிகள் இணைந்து இரட்டையில கிடைச்ச உடனே செல்வி ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு போகாமலேயே ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அங்கே 2ல் ஜெயித்தாங்க. 91 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சி, எழும்பூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பரிதி இளமெழுதி வெற்றி பெற்றார். அப்போ நடந்தது என்பது வெற்றி தோல்வியை பற்றி கவனம் இல்லை, ஜனநாயக ரீதியில் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான தேர்தல் நடந்தது. இந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பதை ஆட்சி கட்சி தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக எடுக்க தொடங்கினது 90களுக்கு பிறகு. ஏன்னா இது இடைத்தேர்தல், இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்யும் என்பதால் ஆட்சியின் நம்பிக்கை இழந்ததாக நாம் பொதுவெளியில் காட்டக்கூடாது என்பதற்காக ஆட்சி கட்சியினர், எந்த ஆட்சி கட்சியினாலும் சரி, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் திராவிட முன்னேற்ற கழகமானாலும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அந்த ரத கஜ துரக பதாதிகளை களம் இறக்கிறது, எல்லா அமைச்சர்கள் எல்லாரும் வர்றதுங்கிறது இருக்குது. இப்போது நாம் வெளிப்படையாகவே இதை நம்ம பேசணும். கடந்த 2 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு பணம் வரல, பக்கத்து கிராமத்துக்கு பணம் போயிடுச்சு, எங்கள் கிராமத்துக்கு பணம் வரலன்னு சாலை மறியல் நடத்துனாங்கப்பா. இன்னொரு இடம் பக்கத்து தெருவில் ₹500 வேட்பாளர் கொடுத்துருக்காரு, எங்கள் தெருவில் ₹300 தான் கொடுத்துருக்காரு. இந்த ₹200 வந்தால் தான் ஓட்டு போட போவோன்னு உட்காந்துட்டாங்க வீட்டில். அவங்க அப்புறம் வேன் பிடிச்சிட்டு வந்து ₹200 கொடுத்து வாக்கு சாடிப்பாடு. நிறைய நடந்திருக்கு. இது தேர்தல் ஆணையமும் அதாவது கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா அப்படிங்கறத நம்ம பகுதி அதோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அதான். இப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கிற பிரச்சாரத்திலேயே நீங்க வாங்குறத வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டை எங்களுக்கு போடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது நம்முடைய அரசியல் நடைமுறை, தேர்தல் அணுகுமுறை இது மாறாத வரையில் இந்த பணப்புழக்கத்தை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. எத்தனை அதிகாரிகள் எவ்வளோ பண்ணாலும் இது முடியவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. நம்ம மக்களுக்கும் பணம் கொடுத்து பழகாச்சு. நீங்கள் சாதாரணமாக இப்போ பொதுமக்களே எடுத்துங்களேன், ஒரு ஆசிரியர் மாறுதல் ₹3 லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு இடத்துல போய் ₹5 லட்சம் கேட்ட உடனே நம்ம பப்ளிக் சொல்கிறாரு, என்னங்க நியாயமாக 3 லட்சம் தானே மாறுதலுக்கு, அநியாயமாக 5 லட்சம் கேட்குறீங்களே.
இந்த 3 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை நியாயப்படுத்தக்கூடிய நிலைமை வந்துருச்சு. எனவேதான் நம்ம ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடக்கணும்னா மக்களும் அரசும் அரசுத்துறை அதிகாரிகளும் எல்லோருமே ஒரு வேள்வியா எடுத்து லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம், பொதுமக்கள்கிட்ட வாக்குக்கு பணமாக அரசியல்வாதிகள்கிட்ட வாங்க மாட்டோங்கிறது ஒரு உறுதிப்பாட்டை எடுத்தால்தான் நம்ம ஜனநாயக ரீதியில் இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இந்த தேர்தலில் இன்னொரு விஷயமும் எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது பாமக அவர்களோட கூட்டணி சார்ந்த முடிவை மாத்திக்குவாங்க, அதோட ஒரு சமிக்கையா தான் இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டது. இப்ப திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னார் அந்த முடிவுல இருந்து பாமக மாறுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு. ஆனா அண்ணாமலையோட விமர்சனம் அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு போறதை தடுத்ததன் காரணமாக அதை மறுபரிசீலனை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டது. அப்படி இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னதாக திராவிட கட்சிகள் எந்த கட்சிகளோடும் ஒருபோதும் இனி நாங்கள் கூட்டணியை வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற உரத்த குரலில் தான் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் ஒவ்வொரு தேர்தலின் போதும் சொல்வார். இந்த தேர்தல் அறிவிப்பு வந்ததுடனே 2 தரப்புமே பேச்சுவார்த்தைகள் தொடங்கிடும். நீங்கள் பல தேர்தல்களை பார்ப்போம், 11 மணி வரைக்கும் அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும். 1 மணிக்கு போயஸ் கார்டனில் போய் கையெழுத்து போட்டு சீட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாமே நடந்திருக்கு. எனவே அரசியலில் வெற்றி தோல்விதான் இலக்கு என்கிற மாதிரி பயணிக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை மாறி மாறி பங்கெடுத்துக் கொள்கிறது. வேற எந்த தேசிய கட்சியோ எந்த மாநில கட்சியோ இந்த 2 கட்சிகளோடு இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால்தான் ஒரு 4-5 MP ஒரு 10-20 MLA கிடைக்க முடிகிற நிலை வந்துருச்சு. ஸோ அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேர்தலுக்கு முன்பதாக இவங்க பேச்சுவார்த்தைகள் நடத்தி எங்க அதிக இடங்கள் கிடைக்குது, இந்த சீட்டு நோட்டு பேரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்பாக திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பட்டாசு வெடித்து திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகிப்பதை கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் இளவமுதன் இணைப்பில் இருக்கிறார். இளவமுதன், எந்த பகுதியில் இந்த கொண்டாட்டத்தில் தொண்டர்கள் ஈடுபடுகிறார்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவினர் முன்னிலை பெற்று வருகிறார்கள். இதனை கொண்டாடும் வகையில் தான் பனையூர் 4 முறை சந்திப்பில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கும் கொண்டாடி வருகிறார்கள். இந்த கொண்டாட்டத்தில் இருக்கும் திமுகவினர் அவருடைய மகிழ்ச்சியை நம்ம எப்படி என்று கேட்டுவோம். என்ன, எதற்காக இந்த கொண்டாட்டம்? என்னைக்கு இந்த இடைத்தேர்தலுடைய வேட்பாளர் தலைவர் அவர்கள் அறிவித்தாரோ அன்றே ஒரு வார்த்தை, விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட நம்முடைய வேட்பாளர் அவர்கள் குறைந்தது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தலைவருடைய வார்த்தைக்கு ஏற்ப இப்போது நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் அல்ல, எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் தங்களுடைய டெபாசிட்டை இழக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் தன்னெழுச்சியாக வாக்களித்திருக்கிறார்கள். நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய பேரரசன் தலைவர் தளபதி அவர்களுடைய நல்லாட்சிக்கு மக்கள் நல்ல அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதல்ல திமுக வேட்பாளர் முன்னிலை இருக்கிறார். இதனை வந்தால் மகிழ்ச்சியாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்காங்க. அதாவது 4 முறை சந்திப்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கி கொண்டிருக்கா. மற்றொரு திமுக தொண்டருக்கு அவர்கிட்ட கேட்போம், இந்த கொண்டாட்டத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த கொண்டாட்டம் சிறப்பான இந்த வெற்றி கொண்டாட்டத்தினால மகளிருக்காக செய்த சாதனைகள் அனைத்தும் மக்களிடத்தில் ரீச் ஆகி மகளிர் ஓட்டு போடக்கூடிய சுயநலத்துக்காக மக்கள் அவ்வளோ சிறப்பாக செஞ்சிருக்கார முதல்வர் அவர்கள் மக்களுடைய பயனளிக்கும் வகையில் இலவச பேருந்து, இலவச திட்டங்கள் அனைத்தும் 1000 ரூபாய் மகளிருக்காக நிறைய திட்டங்கள் செய்திருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள். அதனால் மக்கள் சர்வசாதாரணமாக வாக்களித்து இதுவரைக்கும் 35,000 வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய அன்னியூர் சிவா அவர்கள். இந்த தேர்தலுடைய வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 24க்கு உண்டான தேர்தல் கிடையாது, வரக்கூடிய 26 நடைபெறுகின்ற பொது தேர்தலுக்கான முன்னோட்டம் தான் இந்த தேர்தல். நிச்சயமாக திமுக இந்த கொண்டாட்டம் இதோடு நின்று விடாது. 2026க்கும் இந்த கொண்டாட்டமாக இருக்கும் என்பதுதான் திமுகவின் உற்சாக தகவலாக இருக்கிறது. அபிநயா.